பாட்ட போடியானா பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. வருஷத்துல பாட்டு போட முடியாது. அவன் என்ன பாடவா சொன்ன? போன்ல இருக்கிற பாட்ட போடுறதுக்கு என்னவா அவனுக்கு பருப்பு கருப்பு பேசுறான். வெளியூர் ரூம் வந்துட்டு இப்படி பண்ணுவியா? பால் போட சொல்றா. போய் ஃபீல்டிங் நில்லுங்க போங்க. என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு தானே பாட்டு போட சொல்லி பிரச்சனை பண்றாரு. யாருன்னே தெரியாதவங்களுக்கு எப்படி நான் பாட்டு போடுவாங்க? ஊர் பேரு தெரியாத ஊருக்கெல்லாம் விளையாட வராதீங்கன்னா கேக்குறீங்களாடா? மேட்சை பாருண்ணா. மேட்ச் அசிங்கப்படுத்திட்டு மேட்ச் ஒரு கேடு. நோ எத்தி யாரும் தெரியல. ஒரு லெமனே பாட்டு போடுவாங்க. ஏன் முழுசுமே பண்ணிட்டுக்கா? போடா. நோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு. லேட் ஆகுது. ஏய் அண்ணா வருது பாறா. எங்கடா? தோ பாறா. அண்ணா திருக்குறளுக்கு சொந்தக்காரர் அன்பர்களை வருக வருக என்று அழைக்கிறோம். என்ன அம்பேர், இப்பெல்லாம் டைம் ஆகலையா? போலிங் போட சொல்லுங்க. அவ்வளவு தூரம் போகணும்ல. அடுத்த பந்து எந்தெந்த மலைவளைக்கை ஆட்டத்தை கொடுப்பாரா அல்லது கடைசி வரை எடுத்து செல்வாரா என்பதை பார்ப்போம். இந்த பந்திலே ஆட்டத்தை முடிக்கிறேன் என்பது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. நம்ம ஒரு ஹைட் கடிக்கிறான்டா அந்த ஆள். இன்னும் 11 வருஷம் இருக்கும்ல. ஏய் அந்த அண்ணன் ஞாபகம் இல்லையா உனக்கு? அதே மாதிரி ஆடுறா மனுஷன். அதே மாதிரிலாம் இல்லை, ஒரே மாதிரி ஆடுறாரு. அதுதானே ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. இப்போ யார் நல்லா விளையாடலன்னு சொன்னா? அதுக்கு நீங்களாம் ஒன்று பண்ணுறீங்களா ஆவுன்னு. அவ்வளோலாம் அந்த அண்ணனுக்கு சீன் இல்லைன்னு சொல்கிறேன். இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, அந்த அண்ணனுக்கு ஆஃப் சைடே அடிக்க வரா தெரியுமா? அவரும் அடிக்கிறாருன்னு காலுக்கே போடுறானுங்க. இவரும் காட்டா மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. ஒருத்தனும் ஆஃப் சைடு போட மாட்டானுங்க. நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். தம்பி என்ன லுங்கி கட்ட மூட்டை சட்டையில் ஒருத்தர் வந்தாரா? இல்லைண்ணே, நாங்கள் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். வேற யாரையும் பார்க்கல. என்ன எங்கே போயிட்டு ஃபோனையும் எடுத்து தொலைக்க மாட்டேன். மாப்ள யோ மாமா, திட்டு ஒன்று ஒலிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கியா நீ? குட் மார்னிங். வாயா போனோம். ஆடுதுறக்கிற வர ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். அந்த ஆள் கேட்டிருந்தா கூட சொன்னது மட்டும் தான்டா கேட்டிருப்பான். இவன் என்னென்னத்தெல்லாம் சொல்லி ஏற்றி விட போறான்னு தெரியலையே. குடியா இருப்பைய வேலையை பார்த்துட்டான். இனி கலவரம் தான். இங்கடா என் மேலே தானே தப்பு, நான் பார்த்துக்கிறேன். நான் மாப்ள சண்டைக்கு போவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. யோ மாப்ள உன்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். மூத்திர சந்தைக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமமா சரி ஏறு போலாம். சரிதான், சின்ன பசங்க தான். அத்தானுக்கு ஸ்பெஷல் ஐட்டமா? ஜாலி தான். போ. ஆர்டிஸ்ட் பூமலை இல்லம்மா? வேலையா ஆடுதுறை வரைக்கும் போயிருக்காரு. அம்மா அவனுக்கு வேலை கொடுத்த ஆடுதுறைக்காரனே நான் தாம்மா. என் ஊர்ல அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தோம், இவனை நம்பி வந்தேன் பாருமா. என்னை செருப்பால் அடிச்சுக்கணும். வேலைக்கு வருவானா வர மாட்டானம்மா? எங்கம்மா போயிட்டு வந்தாலே? ஐயா உன் புள்ள வந்தாச்சு. கச்சேரி ஆரம்பம்.
ஏய் அங்க என்ன பாரு புடி. ஏய் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுல மரியாதை இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை. மா பசிக்குதுமா, சோறு எடுத்து வை. இந்த பாரு சோறு கீறு போட்டு வந்து நீட்டின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படியே ஸ்பூன் எடுத்துடாமா, கையெல்லாம் பெயிண்டா இருக்கு. உன் கறியில எல்லாம் சூடு சொன்னே இல்லையா? கொட்டிக்க மட்டும் எதுக்கு வீட்டுக்கு வர? நேர இடத்துல போய் திங்க வேண்டியதானே. ஏ லூசே, விளையாட்டு வந்தா கை காலாடி பெயிண்ட் ஓட்டிருக்குமா? நான் வெயில் தெரியுமா பாப்பா, நானே வெயில்ல லோல் பட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஏய் உன் நாடகத்தெல்லாம் எங்கிட்ட போட்டுருந்த எங்க அந்த விளக்கு மாதிரி? என்னாச்சு? அடக்கி வாசி ஆடுதுறக்கார நாளைக்கு பிறந்தவன் நம்பிட்டு இருக்கான் பாரு. அட ஆடு துறக்கார பைத்தியக்காரி மாதிரி இருக்கு. நீ திருட்டு உனக்கு. இந்தடா நெய் நிறைய போடாதம்மா, நெஞ்சு கறிக்குது. கொஞ்சம் தாண்டா தின்னு. நான் இங்க ஒருத்தி நாயா கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு கொண்டு வந்து நீட்டுற. ஆமா வாரம் ஒரு முறை நீயும் கத்திட்டு தான் இருக்க. எல்லாம் மாறி போச்சா? போ போ போய் வேலையை பாரு. அது சரி, நீ பொறுப்பா இருந்தா தானே அது பொறுப்பா இருக்கும். ஆமா ஆமா ஏன் சொல்ல மாட்டேன்? என் சனத்துல அத்தனை பொண்ணுங்க இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்போ வான்னு உன்னை வீட்டுக்குள்ள விட்டேன்ல, அதுக்கு நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவடி. நீ தான் வீட்டுக்குள்ளே விடலையே, கோச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க சோறு சரியில்லைன்னு திரும்ப வந்துட்டியாமே. பாத்தியாடா பூமால என் பேத்திக்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கான்னு. ஏயா சொன்னதே ஓம் புள்ளதான். டேய் நான் போறேன்டா, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன்டா. தண்ணி தண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன்டா கண்டிப்பா. செகண்ட் ப்ரைஸ் போட்டுக்கண்ணா, அப்பாட்ட பேசுகிறேன். தேங்க்ஸ்ப்பா. இந்த வருஷம் பழைய பிளேயர்ஸ் ஃபோட்டோலாம் வச்சு ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கீங்க போல. ஆமாம், இது 20வது வருஷம்ல, நம்ம பழைய பிளேயர்ஸ் போட்டோலாம் ஃப்ளெக்ஸில் போட்டு அப்படி கெத்தாக வச்சா ஒன்றும் பெருமைலாம் இல்லைண்ணே. முன்னெல்லாம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பிளேயர்னா ஊரில் சொல்லிக்க கெத்தாக இருக்கும். இப்போ அப்படியா இருக்கு, நீங்களே டோர்னமெண்ட் நடத்துறீங்க, நீங்களே டைரெக்டாக ஃபைனலும் ஆடுறீங்க. அதுக்கு எதுக்கு நான் டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டேன்? ஒரு நிமிஷம்மா. இல்லை பாலாஜி, ஏன்டா இப்படி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் மானத்தை வாங்குறீங்க? சொல்லுங்க கணேஷ். என்னண்ணா அன்பு ஃபோட்டோலாம் பேனரில் இருக்குது? ஆமாம் கணேஷ், அன்பு நம்ம டீமில் ஒரு மேட்ச் ஆடிருக்கான்ல. ஒரு மேட்சா? அரை மேட்ச்ண்ணா. சரி கணேஷ், ஆடிருக்கான்ல. நான் அவன் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துண்ணா. இல்லை கணேஷ், நீ முடிவு பண்ணிங்கண்ணா யார் ஃபோட்டோ இருக்கணும் யார் ஃபோட்டோ இருக்கக்கூடாதுன்னு. சரிப்பா. இந்த வெங்கடேஷ் அண்ணனுக்கு என் மேலே என்னடா அவ்வளோ கோவம்? கோவம்லாம் இல்லைடா, பயம். பயமா? ஆமாம், வெங்கடேஷுக்கு உன்னை விட நல்லா விளாண்டோன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு வையேன், இவன் வந்து விளாண்டா எனக்கு என்னான்னு இருப்பான். ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தன் வந்து ஓன் திறமையாக பார்த்து அவன் கூட இருக்கிறவனுங்களே அவனை மதிக்காமல் போயிடுவானுன்ற பயத்தில் தான் இப்போ நான் அந்த பையன் இந்த பையன் கண்ட பையன் அடையாளப்படுத்திட்டு இருக்கேன். சாப்பிட்றா. இப்போயாவது சொல்கிறத கேளு, ஜாலி ஃப்ரெண்ட்ஸில் விளாடணுன்ற ஆசையை விட்டுடுறாவா? டேய் கிரிக்கெட் விளாடணும்னு ஆசைப்பட்டதே அந்த டீமை பார்த்து தான்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதா? டேய் துர்கா வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு நிறைய வந்துட்டு போகிறானுங்கம்மா, பொழுமையில இருக்காடா. முதல்ல கல்யாணம் பண்ணுற வேலையை பாடுறா. சின்ன பையன் மாதிரி இன்னும் சுற்றிக்கிட்டு. என்ன வார்த்தை அது, சின்ன பையன்? டேய் விளையாட போகிறதுல சண்டை போட்டுக்கிறோன்னு சின்ன பையன் சொல்ல வேற என்ன? சின்ன பையன் சொல்லாதுன்னு சொல்கிறேன்ல. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன கெட்ட கோவம் வரும் எனக்கு. கல்யாணமாகி குழந்தை பிறந்த பிறகு எங்கே விளையாட போக முடியுது? ஏன் அப்படி? நான் விளையாட போகிறதே முன்னாடிக்கு பிடிக்காது. வா அன்பு. இன்னும் 10 நிமிஷம் லேட் ஆயிருந்துச்சு, பஸ் போயிருக்கும். மார்க்கெட்டோட நான் கம்மியாக தான் கொடுப்பேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? உங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பற்றி பேசிட்டா? சீரியஸாக தான் கேட்குறேன், உனக்கு ஓகே இல்லை? எனக்கு எப்போ ஓகே தான், நீ தான் ஏதோ ரெடி இல்லாத மாதிரி இருந்த, நானும் எதுவும் கேட்டுக்கல. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்டுக்கு வந்து பேசியிருப்பேனே. எனக்காக அது பண்ணு இது பண்ணுன்னு எப்பவும் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். சரி கிளம்புறேன். என்னம்மா உன் பொண்ணு ஜாதகத்தை பார்த்து அதுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்கு? என்ன சாமி சொல்ற? பயப்படாதம்மா, கடவுள் அப்படி எழுதிருக்காருன்னு சொல்றேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வர சொல்லுங்க, நல்லதே நடக்கும். தொழிலாம் சுத்தமாக செய்கிற, அப்புறம் ஏன் இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கா? சும்மா அண்ணா, இது என்ன சாப்பிட்டு தூங்கு, காலைல மேட்ச் இருக்குல்ல.
மொத பொண்ணு பார்க்க போறோம், இப்படி பஞ்சர் ஆகி கிடைக்க தகனமே சரியில்லை. ஏய் நான் என்ன பண்றது? பேங்க்ல லோன் அப்ளை பண்றதுக்காக கூப்பிட்டாங்க, போய் தான் ஆகணும். கோச்சிக்காத. சரி. நேரில் போகிற வரைக்கும் பதட்டத்துலேயே வைப்போம். அந்த புள்ள காலம் முழுக்க பதட்டத்தில் தானடா இருக்க போகுது. மோ இந்த பாரு, நான் சர்ப்ரைஸாக போகலான்னு இருக்கேன். ஃபோனுங்க இன்னும் பண்ணானா ஓட்ட வாய் வளரிடாத. ஆமாம், பெரிய சர்ப்ரைஸ். ஏய் ஏய் நிறுத்துறா. நீங்க எங்கடா? இங்க எங்க? இல்லடா, அம்மா அப்பாவோட கோயில் போயிட்டு இருக்கேன். நீங்க என்னடா எவ்வளோ தூரம் மேட்ச் ஆட வந்திருக்கீங்க? ஒய்ஃப் அண்ணனுக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட்டு கூப்பிட்டா அப்படியே அதான். ஏண்டா நீங்க வந்துட்டு போற செலவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கரெக்டாக இருக்கும் போல இருக்கே. ஆமா அன்பு, எப்படியோ செமி வரைக்கும் வந்துட்டோம். இப்போன்னு பார்த்தா அந்த அண்ணன் டீமோட மேட்சை போட்டானுங்க. என்ன பண்றதுனே தெரியலடா. எந்த அண்ணன்டா? அதான் எங்க டோர்னமெண்ட்ல அடின்னு அடிச்சாரு. கொஞ்சம் நரைச்ச முடி. நீ கூட கேட்டியே அடுத்த மேட்ச் அந்த டீம் கூட போடுன்னு. நான் கூட சொன்னனே அன்பு, தோத்துட்டாங்கன்னு. அந்த டீம் தான் இந்த ஏரியாலே பெரிய டீமா. அந்த அண்ணன் தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாமே வா. மூத்துல சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமாச்சு. அதான் நீங்க போங்க, பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கோம். குடும்பமே நாடகம் போடுறீங்களா? கோயில் வேலைமா என்னென்ன பண்ண சொல்ற? அவங்க இன்னும் வரல. 1 மணி நேரத்தில் நாங்கள் இருப்பேன். சரி சீக்கிரம் வா, அவங்க வந்துருவாங்க. ஏத்த உனக்கு இந்த புடவை விட்டு வேற புடவையே கிடையாதா? உன் மாமா வண்டியா வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த பிள்ளையும் உன்னை ஒரு விசேஷத்துலயாவது வீட்டில் இருக்க வைக்கணும்னு பாக்குது. யாரை கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? சச்சின் பாய்ஸ் அணிக்கும் வெளியூரை சேர்ந்த தொழுவூர் பாய்ஸ் அணிக்கும் இன்னும் சற்று நேரத்தில் ஆட்டம் தொடங்க இருக்கிறது. நம்ம ஊருக்கு வந்திருக்காப்லையா? நல்ல டீம்னா இன்னைக்கு இருக்கு கச்சேரி. தொழுவூர் அணிக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது பவர் பாய்ஸ் விழாக்குழு. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? துர்கா, பத்திரிக்கைக்கு யாரோ வந்திருக்காங்க பாரு. அவங்க வந்துட்டாங்க போல. இவன் இப்படி வர்றான் என்னைக்கு இல்லாம. பத்திரிக்கை வைக்க ஒன்றும் வரல. ஏய் உங்க அத்தை மாட்டி விட்டுறா போலேடா. பாப்பா பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னால. லேட் ஆயிடுச்சு. பொண்ணு பார்க்க 2 பேரா? நீங்க போங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன் நான். சரி வாங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். ஐயன் பேங்க் லோன் விஷயமா போய். என்னது? எத்த ஒரே ஓவர்ல அவுட் ஆக்குவேன்னு சொன்ன வீரருக்கு ஓவர் இல்லையா? ஐயோ ஐயோ இவர்தாயா ஊரெங்கும் தேடி புடிச்ச விருந்தாளி வீரரு. லெக் சைடு ஆல்ட் அடிக்கப்பட்ட பந்து. எத்தின் ரன்களை இந்த போட்டி போடுகிறது. எத்தின் ரன்களை இறுதியில் வந்து அணியாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஐயோ அதென்ன விருந்தாளி வீரரு? அது ஒரு அறிவகை உயிரினடா அது. அரவிந்த் அது என்னடா அது? அது இந்த கெஸ்ட் பிளேயர். அதான் கெஸ்ட். அவருக்குன்னு ஒரு டீம் கிடையாது. யார் விட்டாலும் போயிடுவார் ஒப்புக்கு சப்பானி. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? உனக்கு இந்த டீம் விட்டா வேற டீம் தெரியுமா? நோ, குடிக்கிறவனுக்கு ஒரு வைன் ஷாப் இருந்தா போதும். பாட்டிலா பொறுக்கிறவனுக்கு தான் 100 இருந்தாலும் பத்தாது. எப்படி மாமே? கடைசி பந்தில் இலக்கை தக்க வைத்துக் கொள்கிறார். சச்சின் பாய்ஸ் அணி ஒரு ஓவர் முடிய 14 ரன்கள். அணிக்காக ரெண்டாவது ஓவர் வரலையா? என்னங்கடா இது? அநியாயமா இருக்குது. தம்பிக்கு ஓவர் கொடுக்கிற வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லடா. உண்ணாவிரதம்டா. கால கீழ இறங்கடா. நீதி தேவதைக்கு கண் இல்லையா? இதை நான் பெண்மையாக கண்டிக்கிறேன். அந்த அம்மாவை நானும் கண்டிக்கிறேன். நான் பேபி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். உன் வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? என்ன பண்ற? சக்கரை தாண்டி. அதெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது. நீ வெய்ய, நான் பாத்துக்கிறேன். போய் பேசிட்டு. தூங்கிட்டான். அம்மாடி, குழந்தை தூங்கிட்டான், உள்ள கொண்டு போய் போட்டு. சரிம்மா. விருந்தாளி தம்பி கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது நாங்க பார்க்க வேண்டாமா? இல்லாட்டி நாகரா எங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்க்கறது? எப்படியும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, தூக்கு போட்டுக்க போறாயா? தம்பிய பார்த்து பந்து வராத பக்கமா நிறுத்திக்கையா. திணறாப்ல இல்ல. அப்பனா அவர் வெளியே தான் நிறுத்தணும். அன்பே வரவா.
என்ன தம்பி கோச்சு போறாப்ல? நிலையில் சச்சின் பாய்ஸ் அணியின் எண்ணிக்கை 46. யோ மாப்ளே, ஓவர்ல 6 வந்து வெளிய போய் தொலைனா. கமிட்டிக்கு பந்த காசை நான் கட்டிக்கிறேயா. யோ கமிட்டி மீடியம் பாஸ் ஓவர் 2. அங்கே ஒரு சிறு மாற்றம். அந்த முதல் பசை மீண்டுகிறார். அப்படி வாயா, அப்படி வாயா. சின்ன பையன் உனக்கே அவ்வளவு இருந்தா நாங்க உங்களுக்கு மேல பண்ணுவோம் திமிருத்தனா. யார் எங்க போறாங்க? பரவாயில்ல பாத்துக்கலாம் போடு. அப்படியா இனிமே நம்ம வேடிக்கை காட்டுவோம் பாக்கட்டுவீங்க. பையன் ஃப்ரெண்டுடா. முடிஞ்சா இந்த பாலை எடுத்து விட்டுற, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். மட்டுமல்ல கீப்பரை ஏமாற்றிருக்கிறது. வயசு இல்லை என்ற காரணத்தினால் ரன் எடுக்க நிக்க வச்சு போறானே நம்மால. நான் வாயை புலந்துட்டு பாருங்க. மாப்ள, அந்த கல்ல குத்தி அப்படியே வந்திருக்கோம். அந்த கல்ல அப்படியே தள்ளி விடு. பந்து கெத்துவை நோக்கி தூக்கி அடிக்க முயற்சி செய்யப்பட்ட பந்து. ஏய் அண்ணே, எல்லாம் நீ கீப்பர் மாத்தி மாத்தி கேட்ச் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இடையில பேட் பண்ணி இருக்கறா இல்லையாப்பா? எப்பா ஏய் என்ன கிண்டலா? இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓடிட்டு மேட்ச பாறா. விடுறாங்கறல்ல. வாயா, இந்த 3 பந்து இருக்கு. இதெல்லாம் அம்பையர் மாதிரி இவனுங்க பால் அடிச்சிட்டு இருக்கானுங்க. கருமா கருமா. அன்போட 4வது பந்துல பதிலடி கொடுப்பாரா? இதோ 4வது பந்து. சௌதரியமாக வீசப்பட்ட பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நான் ஒரு வேகமான பந்து வீச்சாளர் மட்டுமல்ல, வேகமான பந்து வீச்சாளர் என்பதை நம்ம கமிட்டி போன பால் இந்த வயசான மனுஷன் சொன்னாப்ல நடுவுல கல்லு கிடக்கு கூட்டி விடணும்னு. அவர் கையில போய் பேட்டா கொடுத்துருக்கீங்க. கொண்டு போய் விளக்கமா குடிங்க. விளக்கமா இருக்கா? என்னடா விளக்கமா இருக்கு? 4 ஓவர் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அடி வாங்கிட்டு நீ ஊர் பக்கம் போக போற. கையில் வந்து வேகமாக வருகிறதா, தாமதமாக வருகிறதா, சுழன்று வருகிறதா, புரியாமல் தவிக்கிறது. போறா கோல்ட் எடுத்து விடுற அந்த ஆளா வேற யாராவது நல்ல பட் பண்ண இறங்கட்டும். இப்ப நேரம் அடி மேட்ச் போர் 2 பந்துகள் மட்டுமே உள்ளது. பேட்மில் பட்டு 6. ஊருக்கு பாட சின்ன பிள்ளைகளா கொடுக்காத அன்புவிற்கு 5வது பந்து 6 போனது சற்று வருத்தமே. 6வது பந்தில் விக்கெட் எடுத்து அதை சரி செய்து கொள்வாரா அன்பு, அல்லது 6வது பந்தில் 6 அடித்து தனது திறமைக்கு தீனி போட்டுக் கொள்வாரா தெத்து? இதோ 2 திறமையானவர்களுக்கு சவாலாக வந்து நிற்கின்றது இந்த 6வது பந்து. இந்த 6வது பந்து யாருக்கானது? வெளியூரில் இருந்து வந்த அன்புவிற்கா, உள்ளூர் தெத்துவிற்கா? சொன்ன மாதிரி செஞ்சான சின்னப்ப ஒரே ஒரு நிக்க வச்சு எடுத்தமா. இத்தனை வருஷத்துல கெத்து இப்படி திணறடிச்ச பவுலரை நான் பார்த்தது இல்ல. இன்னைக்கு நிஜமாவே கெத்துதாப்பா. இந்த பாட்டு போட்டு பந்தா பண்றதுல இத்தோட நிப்பாட்டிக்கணும். இதுக்கப்புறம் உங்க பாட்டை கேட்க முன்னாடி வாயா நீ. ஏய் கமல உருக்க வர்ற வந்தாடா. ரொம்ப ஓவரா பேசிட்டடா. ஏய் நான் அவனுக்கு நான் வெரி பாதி பேசு கேக்குறனா. குழந்தை நேரம் தேவலாம் வாட்டலாம் விட்டாரு. ஏச்சு விடு. ஏய் மாமா கவனியா. அவள வந்ததுல நீ என்ன பேசிட்டு சொல்லிட்டே இருக்க. போடா முதல்ல. போ சொல்றல. ஏய் ராமுங்க. நாங்க வந்ததே துர்காவை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கதான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன ஆளுங்கன்னு சொல்லவே இல்லை. கம்முன்னு இருக்க மாட்டேன். நீ கம்முன்னு இரு. போடிங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் துர்காப்பாக்கும் அதை பத்திலாம் கவலை இல்லை. அவர் வேலையிலேருந்து வரட்டும், கலந்து பேசிட்டு சொல்றேன்.
2 நாள் தூக்கம் இல்லாம அசதி ஆயிடுச்சு மாமா. வேலைக்கு போயிடக்கூடாது மாமா. அப்ப கூட உனக்கு விளையாட போயிருக்க கூடாதுன்னு தோணல. வீட்டுக்கு வா, தோலை உரிச்சு உப்பு கட்ட போறேன். ஏய் பூமால, இப்பதான்டா புரியுது உன் கூட சுத்துறப்பெல்லாம் ஏன் எங்க அம்மா என்ன திட்டுச்சுன்னு. என்னதான் கெடுத்த, அவனே படிக்க விடாண்டா. சச்சினே போதுன்னு போயிட்டான். நீ யாரடா இன்னும் சின்ன பையன் மாதிரி போய் பொழப்பு. என் மேலே கைய வச்சுட்டேல, நான் யாருக்கு காட்டுறேன். இருடா, எவன் மேலே கோத்த ஊர்க்கார மேல காட்டிக்கிட்டு இருக்கிற? ஏய் மாமா, கூட்டு போட அவனை. காலையில கடையில் வந்து பிரச்சனை. ஏ மாமா, அங்கேயே அவனை அடிச்சிருந்தா தோத்த கடவுள் அடிச்சுதான் இருக்கும்டா. கமிட்டியில சொல்லு, ஃபைனல் அந்த பையனை எதிர்த்து கமிட்டியில நான் ஆடுறேன்னு. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும், அப்புறம் பாத்துக்கிறோம். உருட்டுற மாதிரி தான். நான் 8 பரோட்டா பார்சல். அன்பே நோ, நீ என்ன இங்க? என்ன அகிலா, உனக்கு உங்க அம்மா சாப்பாடு போர் அடிச்சிருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற வேலையை விட்டுட்டு டோர்னமெண்ட் வேலையை பார்க்க போயிட்டாரு. அதான் வீட்டில் ஒரே சண்டை. ஏண்ணே? அதோட அன்பே, உன் வீட்டில் சிஎஸ்கே பிளேயர்லாம் வந்தார்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆமா, நம்ம வீட்டுக்கார சொல்றியா? தலைவன் கங்குலி படம் வரையணும். லார்ட்ஸ் லண்டன்ல சட்டை கழட்டி சுத்தினார்ல அந்த போஸ்டர். அவன் எதுக்குண்ணே? என் ஆளோட அப்பாவே பெரிய ஆர்டிஸ்டான். அவர் நம்பரே வாங்கி தரேன். அவனாரே போய் காக்கா அப்படிங்கிற. ஏண்ணா நீ வேற? வரேண்ணா. சரிண்ணா வராங்களா? மாமனார் நம்பரு நாளா நீ கரெக்டாக 3 மணிக்கு கூப்பிடணும். சரி அன்பே. எனக்கு வட்டி காசுலாம் வேணாம் சதா, என் அசல் வந்தே ஆகணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிட்டு பார்த்துக்க. இங்க வா. சத்தியம் பண்ணு. எதுக்கு? பாப்பா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ விளையாட போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பைத்தியம் மாதிரி பேசாத, கிளம்பலாம். நான் பைத்தியனே வச்சுக்கோ, ஆனா நீ இப்ப சத்தியம் பண்ணு. சாமி விஷயத்துல விளையாடாதுன்னு சொல்ற. யார் விளையாடுறா? நான் கண்டிஷனா தான் சொல்றேன். விளையாட போன இடத்துல ஐயா சாமி போட்டு அடிச்சிருக்க. அடித்தடி ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு, இப்ப அதே ஆரம்பிச்சிரு. நீ இது சரிப்பட்டு வராது. நீ இப்ப சத்தியம் இல்லைன்னா வை, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஞானத்தை பாத்துக்கு போ. தலை குளிச்சுட்டு வந்து சத்தியம் பண்றேன், அப்பதான் செல்லும். இந்த சால் சாப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப நீ சத்தியம் பண்ணா நான் உன் கூட வரேன், இல்ல நீயே கிளம்பு. நாளைக்கு பண்ணட்டுமா? நீ பண்றியா இல்லையா? எங்க அம்மா அப்பயே சொல்லுச்சு, நான் தான் கேட்கல. வேணும் வேணும்னு உலகளுக்கு உன்னை கட்டினம் பாரு, பேசுவேன். எங்கய்யா இப்போ சொல்கிறதெல்லாம் மண்டியில் எடுத்துக்காத. நான் சொல்கிறத மட்டும் கீழே ஃபைனலில் அந்த பையனை ஓட விட்டு என் பாட்டோட கெத்தாக முடிக்கணும். ஏதுமா போலாம்? சாமி மேலே சத்தியம் பண்ணியிருக்க, பார்த்துக்க. இன்னும் இந்த மாப்பிள்ளை வீட்டு மேலே மட்டும் இவ்வளோ முனப்பா இருக்க? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தது நம்ம பாப்பா. பாப்பா கொடுத்துச்சா? ஓ, லவ்வா? பாப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பா கிட்டலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ எல்லாம் என்னை லவ் பண்றேன்னு சொல்லியா தெரிஞ்சுக்கிட்டேன். வா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாத, அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவான். பாப்பாக்கு இந்த சம்மந்தம் நல்லபடியாக அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி அமைஞ்சிருச்சுன்னா வீட்டை வித்துப்புட்டு கடந்தூலையே இல்லாமல் நிம்மதியே ஒரு இடத்துல போய் உட்காந்துருவேன். சரி சரி, அவசரத்தில் உன் புருஷனை மாதிரி எவனையாவது பிடிச்சி கட்டி வச்சிடாத. அப்புறம் உன்ன மாதிரி கிரிக்கெட்டு கூட அவளும் காலம் போல கிளம்பலாம். சும்மா எப்போ பார்த்தாலும் அவர் குத்தம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும். எடுத்து வச்சிட்டியா? இந்தா மா, சும்மா இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் பேனாத்திக்கிட்டு. இப்போ என்னதாடா சொல்லிவிட்டேன்? அவர் தான் வேணும்னு பள்ளிக்கூடத்து சட்டையோட ஓடி போன இந்த 20 வருஷத்துல அவர் வேலைக்கு போனனால எண்ணி பார்த்தா ஒரு 1.5 வருஷம் வருமா? துபாய் போன 3 மாசத்தையும் சேர்த்து தானே சொல்ற? துர்கா, நர்ஸ் ட்ரைனிங் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. உன் மாவள ட்ரைனிங் ஒழுங்கா வர சொல்லு. நீ என்ன அவங்களோட சேர்ந்துட்டு உங்க அப்பாவுக்கு கிண்டல் பண்ற? மா, நம்ம ஆயா தானே. ஆயா ஏலாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்க முன்னாடி அவரை விட்டு கொடுத்து பேசுறது எனக்கு பிடிக்கல. சரி சரி, உன் ஆளை நீ நான் எதுவும் சொல்ல.
டாக்டர் அம்மா, அவர் டோர்னமெண்ட் நடத்துகிறேன். அதில் பந்துக்கு ஒன் ஸ்பான்சர் இருந்ததுன்னா ஆஸ்பத்திரி பேர் பெருசாக பேனரில் போட்டுருவேன். கருப்பு, இதெல்லாம் வேணாப்பா. நீ என் ஸ்கூல் ஃப்ரெண்டை வேற போயிட்ட. இது கூட செய்ய மாட்டேனா? ரொம்ப நன்றி தென்றல். சரி வரேன். கருப்பு, கேட்கணுன்னு தப்பா நினச்சிக்காத. என்ன ரீசனுக்கு உனக்கு கிரிக்கெட் இவ்வளோ பிடிக்குது? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு எதுக்கு ரீசன்? வரேன் தென்றல். பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, அந்த பையனை பற்றி விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? விசாரிச்சேன்னு. அந்த பையனை எனக்கு பிடிக்கல. அப்போ நீ விசாரிக்கல. எதை வச்சு சொல்கிறான்? விசாரிச்சிருந்தா உனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அவன் நம்மாளுப்பா, எப்படி பிடிக்காம போவான்? நம்மாளுக்கு தானா? நீ நினைக்கிற நம்மாள் இல்லை, எங்க நம்மாள் செம்மையாக கிரிக்கெட் விளாடுவான். அவனும் நல்லா ஆடுவானா? உன்னை விட நல்லா விளாடுவான். ஜெத்தை விட நல்லா விளையாடுவான்னா ஒருத்தன் தான் இருக்கான். அப்போ அவனும் ஆளு. உனக்கு அவனை பிடிக்குன்னா உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேசலாம் வச்சுக்க. நான் விராட் கோலி சொன்ன கீத்து. ஏன்பா? எனக்கு என்னமோ நாளைக்கு நாம் மேட்ச்சுக்கு போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாப்புலன்னு தோணுது. என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை? எனக்கு பயம் என்னென்னா உன் மாமனார் வீட்டுக்கு தெரிஞ்சு ஏதாவது பஞ்சாயத்து இருந்தால் ஆயிருந்தான். என் மாமனாருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறத வந்து பார்க்க போகிறாரு. ஆடப்பட பாருப்பா, என் சம்பந்தியே பெரிய பெயிண்டர் தான். அவரே மெச்சின அளவுக்கு வேலை இருக்கணும், புரியுதா? சரிம்மா, எல்லாம் நல்லாவே பண்ணிடலாம். மோ வீட்டுக்கு பெயிண்ட் மாத்திர விஷயம் அவளுக்கு தெரியாது. நானே சர்ப்ரைஸ் பிளான் இருக்கேன். ஃபோனில் கீழே எதுவும் வளரி வச்சிடாத. சரிடா, டிஃபன் பாக்ஸ் பத்திரம். பெயிண்ட் அடிக்கிற என்னடா சர்ப்ரைஸு? இல்லைடா, உங்களுக்கு பிடிச்ச கலரு. எப்படியும் இந்த வீட்டுக்கு தான் நான் வரப்போறா. கிரிக்கெட்டை விட காதல் பெருசாக போயிடுச்சு. அன்பு எங்கடா போனா? பக்கத்தான போயிருக்கேன், வந்துடும்டா இப்போ. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல. என்ன தம்பி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இல்லைங்க, இந்த பக்கமாக வந்தேன். அம்மா பொண்ணோட ஜாதகம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான். உட்காருங்க. ஏய், குடிக்க தண்ணி கொடு. ஜாதகம்? ஐயா, நீ என்னையா பொண்ணு மாதிரி அந்த பையனுக்கு வெக்கப்பட்டு வந்து இங்கே நிற்கிற? பையன் பார்க்க லட்சணமா இருக்கான்ல. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், என்னங்க? சரிங்க, நான் வரேங்க. டீ இல்லை பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு. ஏய், உனக்கு என்ன வேலை என் மாப்பிள்ளை வீட்டில்? அதை நான் கேட்கணும். என் மாமனார் வீட்டில் உனக்கு என்ன வேலை? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தெரு பக்கமே பார்க்கக்கூடாது. கெத்து, எப்படி நம்மால் எதுவும் சொல்ல மாட்ட? என்ன கேட்டே இருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் பாப்பா, அன்னைக்கு அவன் என்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்னல. இல்லை பாப்பா, அவன் என்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்னல. அவன் சொன்னானா? அவன் எதுக்கு சொல்ல போறான்? நான் தான் சொன்னேன் உனக்கு. அவன் ஊர் ஃபுல்லாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். அதான் கேட்குறேன், என்னன்னு சொன்னான்? அந்த ஆளை விட நான் நல்லா விளையாடுவேன்னு சொன்னானா, இல்லை அந்த ஆளுக்கு விளையாடவே தெரியாதுன்னு சொன்னானா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நல்லா விளையாடுவான்றது வேற, ஆனால் உன்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்னேன். அப்போ அவன் தான் சொல்லியிருக்கணும். சத்தியமா அன்னைக்கு நீ அவன் அவ்வளோ நல்லா விளையாடுவானான்னு கேட்டல, அதுக்கு உன்னை விட நல்லா விளையாடுவான்னு சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். யோ, வெள்ளிக்கிழமை இந்த பையன் வீட்டுல நிச்சயத்துக்கு வர சொல்லலான் இருக்கேன். அன்னைக்கு ஊர் மய போயிடாத. யாரு இப்போ வந்துட்டு போனானே, அந்த பையலையா? ஆமா, கம்னரியா? சும்மா இருமாப்ல, புள்ள வாழ்க்கை எடுங்கிறல்ல. ஓ